அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில தண்ணியை எப்படி குடிச்சா நன்மை ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்க போறோம். சார், எப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம், எப்பெல்லாம் தண்ணி குடிக்கக்கூடாது சார்? சார், தாகம் வந்தா தண்ணி குடிங்க. வயிற்றுல இடம் இருக்கிறதுக்காக தாகம் இல்லாம தண்ணி குடிக்க கூடாது. குடிக்கும் போது எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் சார்? சார், தாகம் தண்ணீர் அளவுக்கு தண்ணி குடிச்சா போதும். ஓகே சார். தண்ணி எப்பவுமே சப்பி தாங்க குடிக்கணும். பொறுமையா முதல்ல வச்சு ருசிச்சு உம்மினீரோட கலந்து குடிக்கணும். அதுவும் முக்கியமா தண்ணியை இப்படி கடகடன்னு குடிக்கவே கூடாதுங்க. நம்ம வீட்டுல நம்ம சப்பி குடிக்கலாம், ஆனா அடுத்தவங்க வீட்டுக்கு போறப்போ அப்படி குடிக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? தலையை தூக்கி அண்ணாந்து குடிக்கணும். ஆனா அப்படி குடிக்கும்போது ஒவ்வொரு முழுங்கா தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி வாய் நிறைய தண்ணியை நிறைச்சு கீழ் உதடு நல்லா நினைற மாதிரி குடிக்கணும். இப்படி குடிக்கும்போது மட்டும்தான் அந்த தண்ணி முறையா நம்ம உடம்புல செரிமானம் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு அது பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குது. அப்படி என்னதாங்க நன்மை ஏற்படும், கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகிறதுக்கும், நம்ம எலும்புகள் வலுப்பெறத்துக்கும், நம்மளுடைய பற்கள், நகங்கள், தலைமுடி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் முக்கியமான ஒண்ணு. மலச்சிக்கல் இல்லாம நல்லா வாழ்றதுக்கும் தண்ணி முறையா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி பலவிதமான நன்மைகள் தண்ணியை முறையா குடிச்சா நமக்கு நடக்கும். மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், அக்குபஞ்சர் மருத்துவம் கற்கவும் பயிலவும் தொடர்பு கொள்ளுங்கள். யுனிவர்சல் அகாடமி ஆஃப் அக்யூபஞ்சர் சயின்ஸ், கோயம்புத்தூர், சென்னை மற்றும் நெல்லை.